12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.8 ஆறாம் கணக்கு பார்க்கலாம். ஒரு மாதிரியில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்கள் சிதைவுறும் வீதமானது அந்நேரத்தில் அந்த மாதிரியில் காணப்படும் அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு விகிதமாக அமைந்துள்ளது. 100 ஆண்டுகால இடைவெளியில் ஒரு மாதிரியில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் 10% சிதைவுறுகிறது. 1000 ஆண்டுகள் முடிவில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு மீதம் இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. டி நேரத்தில் இருக்கக்கூடிய அணுக்கருக்களின் எண்ணிக்கை என்னன்னு எடுக்கலாம்னா ஏ என எடுக்கலாம். தீர்வுல டி நேரத்தில், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் அணுக்கருக்களின் எண்ணிக்கை என்னன்னு தெரியாது, அதை பொதுவாக ஏன்னு எடுக்கலாம். டி நேரத்தில் அணுக்கருக்களின் எண்ணிக்கை ஏ என்க. கதிரியக்க அணுக்கருக்கள் சிதைவுறும் வீதமானது அந்நேரத்தில் மாதிரியில் காணப்படும் அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு விகிதமாக அமைந்துள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே dA/dt எதற்கு சமம்னா ஏவிற்கு நேர்விகிதத்தில் அமையும். இந்த நேர்விகிதத்தில் அமையக்கூடியதை சமம்க்கு மாற்றும் பொழுது ஒரு மாறிலியால் பெருக்கி எழுதலாம். எனவே dA/dt என்பது எதற்கு சமம்னா KAவிற்கு சமம். dA/dt ஆனது KAவிற்கு சமம். A மற்றும் DA மற்றும் DTA இருபுறமும் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய A இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். DT வலதுபுறம் கொண்டு போகலாம். K into DT. இருபுறமும் வகையீட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக தொகைப்படுத்தலாம். இடதுபுறம் dA/A, வலதுபுறம் K மாறிலியை வெளியில் எடுத்துட்டு DTக்கு மட்டும் தொகைப்படுத்தலாம். 1/Aயின் தொகையீட்டு மதிப்பானது log A. கேவை அப்படியே வச்சுட்டு டிடியை தொகைப்படுத்திட்டோம் அப்படின்னா தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி என அமையும். மாறிலி மதிப்பு ப்ளஸ் லாக் சின்னு கூட்டிக்கலாம். சியை இடதுபுறம் கொண்டு வரப்ப சமன்பாடானது லாக் ஏ மைனஸ் லாக் சி சமம் கேடி என அமையும். மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தும் பொழுது லாக் ஆஃப் A/Cன்னு எழுதிடுறோம். வலதுபுற மதிப்பு கேடி. லாகை கேன்சல் பண்ணுறதுக்காக எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கும் பொழுது இடதுபுறம் A/Cன்னு அமையும். வலதுபுறம் e/kt. சியை ஏது வலதுபுறம் கொண்டு வந்து சமன்பாடு எழுதும் பொழுது C into e/kt என்ற சமன்பாட்டை சமன்பாடு ஒன்றுன்னு கொடுக்கலாம். இனி மதிப்புகளை பிரதியிடலாம். ஆரம்ப நேரத்தில் இருக்கக்கூடிய கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கை நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த மதிப்பை பொதுவாக A0ன்னு எடுக்கலாம். ஆரம்ப நிலை எனும் பொழுது Tயின் மதிப்பு 0. கதிரியக்க அணுக்களின் எண்ணிக்கையை A0ன்னு எடுக்கிறோம். இதை சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது ஏக்கு பதிலாக A0 C பெருக்கல் e/k into Tயின் மதிப்பு 0. e/0 மதிப்பு 1, அப்போ C மட்டும் கிடைக்கும். எனவே Cயின் மதிப்பானது A0 ஆகும். Cயின் மதிப்பு A0 என்பது சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது A சமம் A0 e/kt என கிடைக்கும். இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். இனி அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை 100 ஆண்டுகால இடைவெளியில் மாதிரியில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் 10% சிதைவுறுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. Tயின் மதிப்பு 100 ஆண்டுகள் எனும் பொழுது Aயின் அளவானது ஆரம்பத்தில் இருக்கிறதுல 10% சிதைவுற்றதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 10% சிதைவுற்றதாக இருந்ததுன்னா மீதம் எத்தனை சதவீதம் இருக்கும்? 90% சிதைவுறாமல் இருக்கும். எனவே A = எவ்வாறு எடுக்கலாம்னா A0 ஆரம்ப அளவு, அந்த ஆரம்ப அளவில் 90% மீதம் இருக்கும். இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா A = A0 பெருக்கல் சதவீதம் என்பதை வகுத்தல்ல பை 100ன்னு எழுதிட்டோம்னா 90/100. இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா 0 கேன்சல் ஆகிடும். 9/10 பெருக்கல் A0 எனும் பொழுது ஏயின் மதிப்பு என்ன அமையும்? 9/10 பெருக்கல் A0. இதை சமன்பாடு 2ல் பிரதியிடலாம். சமன்பாடு 2ல் பிரதியிடும் பொழுது ஏயின் மதிப்பாக 9/10 பெருக்கல் A0, RHS மதிப்புல A0 e/k பெருக்கல் Tயின் மதிப்பாக 100ன்னு பிரதியிடுறோம். இருபுறமும் A0 கேன்சல் ஆகிடும். 9/10 மட்டும் இடதுபுறம் மீதம் இருக்கு. வலதுபுற மதிப்புல 100 பெருக்கல் k எனும் பொழுது 100kன்னு எழுதிக்கலாம். இருபுறமும் மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா e/100k வானது 9/10ற்கு சமம். இதில் e/kவை மட்டும் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இருபுறமும் 100ன் அடுக்குக்கு உயர்த்துறோம். அதாவது e/100k whole power 1/100 9/10
ஹோல் பவர் 1/100 எழுதிட்டோம்னா இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ இ பவர் கே மட்டும் இடதுபுறம் அமையும். வலதுபுற மதிப்பானது 9/10 ஹோல் பவர் 1/100 என அமையும். இந்த இ பவர் கேயின் மதிப்பை சமன்பாடு 2 பிரதியிடலாம். சமன்பாடு 2 பிரதியிடும் பொழுது ஏயின் மதிப்பானது A0. ஏயின் மதிப்பு A0 என கிடைக்கிறது. ஏயின் மதிப்பு A0. இ பவர் கேவிற்கு பதிலாக நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா 9/10 9/10 1/100. அது இல்லாமல் டி நமக்கு பெருக்கல்ல இருக்கு. இன்டூ டீன்னு எழுதுகிறோம். எனவே ஏ என்பது A0 இன்டூ 9/10 1 பெருக்கல் T/100. இப்போ இதில் அடுத்த மதிப்பு பிரதியிடுவோம். அடுத்த மதிப்பு நமக்கு என்னன்னா 1000 ஆண்டுகள் முடிவில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு மீதம் இருப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த இடத்துல 1000னு மதிப்பை பிரதியிடலாம். எதற்கு பதிலாக டீக்கு பதிலாக 1000 என பிரதியிடும் பொழுது T = 1000 என பிரதியிடணும். அப்படி பிரதியிடும் பொழுது மதிப்பு A = A0 இன்ட்டு 9/10 ஹோல் பவர் 1000/100. 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹோல் பவர் 10 என்பது மட்டும் மீதம் இருக்கு. A = A0 9/10 ஹோல் பவர் 10. இது ஏயின் மதிப்பு. தேர்ஃபோர் இதில் கேட்டிருக்கக்கூடியது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கப்பட்டுள்ளது. தேர்ஃபோர் இதற்கான தீர்வு 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் முடிவில் மீதமுள்ள அணுக்கருக்களின் வீதம். மீதமுள்ள அணுக்கருக்களின் வீதமானது மீதம் எவ்வளோ இருக்குன்னா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பு A0 இன்ட்டு 9/10 ஹோல் பவர் 10. ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னா A0. இதனுடைய சதவீதம் எனும் பொழுது 100ஆல் பெருக்கிறோம். இதனுடைய சுருக்கம் A0 நமக்கு கேன்சல் ஆகிடுது. மீதம் இருக்கக்கூடியது 9/10 ஹோல் பவர் 10 பெருக்கல் 100. இதை கொஞ்சம் சுருக்கி எழுதிட்டோம் அப்படின்னா 9/10/10/10ன்னு தொகுதிக்கு பகுதிக்கு அடுக்க தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். 100 என்பதை 10^2 எழுதிட்டோம்னா 10^10 10^2ல் 2 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதம் 10ல் 2 போயிடுச்சுன்னா மீதம் 8. எனவே தேவையான மதிப்பு 9/10/10^8 சதவீதம் ஆகும்.